2020 ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க. ஆனால் 2021 பிறந்த 10 நாளில் செம்மையாக ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்ன பாடம்னா தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செப்ட், ரேண்டம் வீடியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் விரிவாக்கம் பண்ணாமல் கிடச்சிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே கோர்வையை சேர்த்து அதிலிருந்து வியூவர்ஸுக்கு என்ன ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், அதை தான் ரேண்டம் வீடியோன்னு சொல்லுவோம். அந்த விதத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ரேண்டம் வீடியோவாக இருக்குங்கிறது முன்னாடியே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் 2021 ஆரம்பிச்சிடுச்சு, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் என்ன நடக்க போகுது 2021 முழுக்க. பட் இந்த கியூரியாசிட்டி எப்படி மாறிடுதுன்னா, திமுக வின் பண்ணுவாங்களா அதிமுக வின் பண்ணுவாங்களான்னு பார்த்து பல பேர் எத்தனை கட்சி தான் முதல்வர் வேட்பாளருக்கு போட்டுதுங்கிறதே மறந்துருப்பாங்க. அந்த மாதிரி 2021ங்கிற கியூரியாசிட்டி ஏற்பட்டதும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், ஒரு சில நாஸ்டாடமஸ் பாபா வேங்கி ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடறோம். இன்னொரு பக்கம் ஆஸ்ட்ராலஜி. அதனால தான் பாருங்கள், நாஸ்டாடமஸ் பற்றி இல்லை பாபா வேங்கி ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டால் 10 4 5 வீடியோ பயங்கர வைரலாகி பயங்கர வியூஸ் கொடுத்துருது. ஆஸ்ட்ராலஜி சலசது கிடையாது. சன் டிவியில் 7 மணிக்கு மேலே, நைட்டு 7 மணிக்கு மேலே அந்த அளவுக்கு அழகான குடும்ப நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் விஜய் டிவின்னு ஒரு சேனல் டிஆர்பியில் அதிகமாகிறத பார்த்து விஜய் டிவியில் எந்த சேனலில் இப்போ நாடகங்கள் போட்டுட்ருக்காங்களோ அதே மாதிரி இப்போ சன் டிவி டிட்டோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் டிவியில் தான் படத்தில் வர பாட்டு எல்லாத்தையும் இந்த நாடகத்தில் போட்டு கழுத்து எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, சன் டிவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வடிவமைப்பை மாற்றிட்டே இருக்க சன் டிவியில் மாறாத ஒரே பாரம்பரியமாக இன்னும் இருந்துட்டு இருக்கிறத ஜோசியம் மட்டும்தான். இந்தியாவில் நம்பர் 1 சேனலில் இன்னும் ஒரு பாரம்பரியமாக ஜோசியம் போயிட்டுருக்குன்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் தானே இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஜோதிடத்தையும் இந்த நாஸ்டாடமஸ் ப்ரிடிக்ஷன்ஸையும் பார்த்து நடுவில் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமா. அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை, மறந்துடணும். அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. அதான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோவில் அந்த ரியாலிட்டி 2021 என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்ச பிறகு தான் இந்த பிறந்த 10 நாளில் 2021 நம்ம என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோல் பிரபஞ்சத்துடைய கண்ட்ரோலு விஷ்ணுவுடைய ஒத்த கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க, புராணங்களை சொல்லப்பட்டிருக்கோம். அதுபோல் இந்த உலக நாடுகள் இணைக்கிற ஒரு பாயிண்ட்டை என் கையில் கொடுத்து இதை ஒரு கண்ட்ரியில் போய் நீ வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்கன்னா நான் அதை அமெரிக்காவில் போய் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா அமெரிக்கா அந்தளவுக்கு உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒன்று என்ன சொல்லலாம், இப்போது இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வருது, இல்லை ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. பாகிஸ்தானில் ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வருது, ஈரானில் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. எனிவே அது எல்லாமே ஒரு நியூஸ். ஆனால் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்தால் மட்டும் அது ஹெட்லைன். அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உலகத்தில் கூகுள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பல நாடுகள், எல்லா நாடுகளிலுமே அது டவுன் ஆகிடும். அது மிகப்பெரும் ஒரு இழப்பினை கூட சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு யூடியூப்பு, இப்போ ரீசெண்டாக கூட அதெல்லாமே டவுன் ஆச்சு இல்லை, அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க அந்த கண்ட்ரிக்கு அடுத்த 4 வருஷம் ஆட்சி செய்கிறதுக்கான அரசியல் பதவியேற்பு விழா ஜனவரி 20 நடக்க போகுது அமெரிக்காவில். ஜோ பைடன் அடுத்த 4 வருஷம் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக மாற போகிறாரு. அதுக்கான வரவேற்பு விழா, அது பதவியேற்பு ஜனவரி 20 நடக்க போகுது. 2வது சீமராஜ படத்தில் ஒரு பாட்டு வரும், உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த மாதிரி எலெக்ஷன்லாம் ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா மக்கள் நினச்சிக்கிறாங்க எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டால் யாரும் ஆட்சி பண்ண முடியாதுன்னு ஒரே நபரையே ஒரு டைமில் 2 டைம் இல்லை 4 முறை அவங்களே தேர்ந்தெடுத்திருந்துருக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, எங்கிலா மெர்க்கல். ஜெர்மனி எலெக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த டைம் நான் நின்னாலும் எப்படி நான் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த எங்கிலா மெர்க்கல் விலகிட்டாங்க. அவங்க யாருன்னா ஜெர்மனியோட சான்சலராக இப்போ இருந்துட்டு இருக்காங்க. 2021 ஜெர்மனியில் எலெக்ஷன் வரப்போகுது, அதில் அவங்க நிற்க மாட்டேன்ட்டாங்க. உலகத்தில் பெண்களில் அதிகப்படியான பவர்ஃபுல் அண்ட் அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பெண்மணினா அது அந்த அங்கிலா மெர்க்கல், ஜெர்மனியோடைய சான்சலர் தான். பட் இந்த 2021 அவங்க நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். 3வதாக 2ஆம் உலகப் போர் ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் சில காரணங்கள் நிலங்கள் அபகரிப்பு, ஒரு நாட்டு மேலே இருக்க வெறி, அது சொந்த விருப்பம், அந்த ஹிட்லர் மாதிரியான குணங்கள் கொண்ட ஆட்கள்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இனிமேல் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு யூரோப் யூனியனை கிரியேட் பண்ணாங்க. அந்த யூரோப் யூனியனில் யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை ஜாயின் பண்ணுறது மூலிமா என்ன நல்லதுன்னா எல்லாருமே அண்ணன் தம்பியில் பழகிக்கலாம். பார்டர் இஷ்யூ வராது, எது இருந்தாலும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும். டேக்ஸஸ் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த யூரோப் யூனியன் கிரியேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 28 நாடுகளில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐரோப்பியில் மட்டும்தான், வேறு நாட்டிலேருந்து எங்கேயும் வர முடியாது. பட் இப்போ என்ன ஆகுது, இங்கிலாந்து அந்த யூரோப் யூனியன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. இது நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ வெளியே வந்ததால் என்ன நடக்க போகுதுன்னா, இது வரைக்கும் இங்கிலாந்து அண்ணன் தம்பியில் பழகிட்டு இருந்த யூரோப் யூனியன் வெளியே வந்ததால் யூரோப் யூனியன் எல்லாமே அந்த 20 நாடுகளும் ஒரு கூட்டம், ஒரு ஃபேமிலி, இங்கிலாந்து மட்டும் ஒரு ஃபேமிலி. அப்படிங்கும்போது பார்டர் இஷ்யூ நிறையா வர வாய்ப்பு இருக்குது.
இந்த யூரோப்பியன் நாடுகளிலிருந்து இங்கிலாந்துக்குள்ளே வரணும்னா டேக்ஸஸ் அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கிலாந்து வெளியே வந்ததை மேற்கோள் காட்டி இன்னும் சில நாடுகள் அந்த யூரோப்பிய யூனியன்லேருந்து வெளிவர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லா நாடுகளும் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டா எகைன் வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி இருந்த மாதிரி பார்டர் இஷ்யூ வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பட் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். 4வது, உலகம் வெப்பமடைகிறதாலையும் அதே போல் உலகம் வெப்பமடைகிறதால அந்த பனிக்கட்டிலும் உருகி கடல் நீர் மட்டம் உயரும் போது அந்த அலையோட பேட்டர்ன் ஃப்ளோ சேஞ்ச் ஆகிறதாலையும் இந்த பூமியோட ரொட்டேஷனல் ஸ்பீடு அதிகரிக்கிறதா சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பீடு அதிகரிக்கிறதால நமக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படும்னா 24 மணி நேரம் இருக்குல்ல, அதில் மில்லி செகண்ட் வீதம் இப்போ குறையிறதா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியாமல் இருந்தாலும் வருங்காலத்தில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ப்ரூஃபாக கொடுத்துருக்கிறது என்னன்னா 2020 மட்டுமே கிட்டத்தட்ட 28 நாள் அதோடைய 24 மணி நேரம் சைக்கிளை ஃபுல்லாக மில்லி செகண்ட் மிஸ் ஆகாமல் கம்ப்ளீட் பண்ணுறதை விட்டுட்டு மில்லி செகண்ட் வீதம் கம்மியாகி இருக்கிறதா அவங்க காமிச்சிருக்காங்க. ஆக இது வரைக்கும் நம்ம பண்ண பிரச்சனைகள் எல்லாமே 4 செவத்துக்குள்ளே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் இப்போது அந்த 4 செவத்தையும் தாண்டி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான ஓனருக்கே தெரிஞ்சிருச்சு, நம்மளை வெளியே விரட்டி விட்டுருவார். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செவ்வாய் கிரகத்தை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் பார்த்தோம் 2021. இப்போ பிறந்த 10 நாளில் 2021 நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குங்கிறத பார்ப்போம். முள்ளிவாய்க்காலில் ஈழத் தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு நினைவிடத்தை அங்கே உள்ளவங்க இடித்தவங்களா இருக்கட்டும், அது வேறு யாரும் கிடையாது, மான்ஸ்டரோ சைத்தோனோ கிடையாது, அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அதே போல் 100% ப்ரைவேசி நாங்கள் உங்களுக்கு தரோம்னு சொன்ன வாட்ஸ்அப்பு இன்றைக்கி உங்களுடைய ப்ரைவேசியை தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் பண்ணணும்னு அஃபீஷியலாகவே அது லீகல் ரூலில் கொண்டு வந்ததுலேருந்து என் தலைவனை ஏன்டா வின் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போய் பரிதாபமாக 5 பேர் இறந்ததுலேருந்து நீ 50 நாள் இல்லை 100 நாள் கூட போராடியோ நாங்கள் அமல்படுத்த அந்த அக்ரிகல்ச்சர் லாவை கேன்சல் பண்ணவே முடியாதுன்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்க கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இது வந்து ஒரு இந்தியாவோட பிரச்சனை, இது அமெரிக்காவோட பிரச்சனை, இது ஈழத் தமிழர்களுடைய சொந்த பிரச்சனை பிரித்து பார்க்காம ஒட்டுக்க வச்சு பாருங்கள். அதை தான் முன்னாடி சொன்ன ரேண்டம் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு. நமக்கு நாம தான் முதல் எதிரி அப்படிங்கிறது இல்லை புரிய வரும். அதுக்கப்புறம் தான் மனிதனால் உருவாக்கப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் நம்ம மதிக்காமல் இருக்க இயற்கை, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு நமக்கு நாம தான் எதிரி. உடனே பல பேர் கேள்வி கேட்டுருவாங்க, ஏன்னா திடீர்னு நமக்கு நாமளே எதிரின்ட்டு அப்படின்னு கேள்வி வரும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பில்ஸ் பேக்.